ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வளம் பெருகச் செய்து உனது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உன்னை தேடி முருகப்பெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கப்பிள்ளையே. என் செல்லப்பிள்ளை, நீ சிறிய விஷயத்தை கூட பெரியதாக யோசித்து நிம்மதியில்லாமல் வருந்துகிறாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்களின் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களின் பேசும் வார்த்தைகளால் செய்வதறியாது சக்தியில்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். மற்றவர்களிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்காதே. மற்றவர்களுக்காக நீ ஏங்காதே. கிடைக்காத அன்பையே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சுயமரியாதை அந்த இடத்தில்தான் தொலைந்து போவதை நீ உணர மறுக்கிறாய். யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் அப்பன் முருகப்பெருமான் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னுடைய மனக்குமுறல், உன்னுடைய அழுகை அனைத்தும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும் தங்கப்பிள்ளையே. மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளும் இப்படி கடப்பது பார்த்து என் கண்களில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது. உனக்காக பக்க பலமாய் நான் இருக்கின்றேன். இன்று நீ வலியால் அழுகையால் உன் மனதில் வேதனைகளையும் சங்கடைகளையும் வெளியில் குமுறுதலாய் கொட்டி தீர்க்கிறாய். அதை பார்த்து அப்பா நான் அதிர்ந்து போனேன். என்ன செய்வதென்று அறியாமல் வியர்ந்து போய் உள்ளேன். இவை எல்லாமே முழுவதுமாக எடுத்து பார்த்தால் உன்னுடைய கோபமும் சுயமரியாதையும் இழந்து மற்றவர்களுக்காக அன்பைக்காக ஏங்குவதும் தான் உன்னுடைய தவறாக இருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய கோபத்தை அனைத்தும் நீ இனிமேல் இழக்கப் போகின்றாய். உனக்காக நான் உன்னிடம் சந்தோஷத்தையும் உனக்கான பொறுமையையும் உனக்கான தன்னம்பிக்கையும் நீ பெறப்போகின்றாய் என் தங்கப்பிள்ளையே. நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என்னுடைய சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்கிக் கொள்கிறேன் தங்கப்பிள்ளையே. இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், ஏமாற்றம், துரோகங்கள் இவை அனைத்தையும் நீ இழக்கப் போகின்றாய் செல்லப்பிள்ளையே. மாறாக இந்த அப்பன் உனக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தையும் பரிசாக அளிக்கப் போகின்றேன். அதையே நீ பெறப்போகின்றாய். இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை மட்டுமே நீ தூக்கி எறிய வேண்டும். நீ என் செல்லப்பிள்ளை அல்லவா? உனக்கு என்ன தேவையோ அதை உன்னை விட உன் அப்பன் முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும். நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாய் இருப்பாய். நான் உன்னை அப்படி இருக்க வைப்பேன். என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருக்கும் தங்கப்பிள்ளையே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவு காலம் வந்து விட்டது. வசந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். ஓம் சரவணபவ.